டிடிஎஸ் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். முதல்வருடைய ஸ்டாலின் இந்த வெளிநாட்டு பயணம் என்பது முதலீடுகள் ஈர்க்கவா வெளிநாட்டில் முதலீடு செய்யவா அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைச்சிருக்கிறார். பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் விமர்சிக்கிறார். ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது? மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தானே பயணம். நீங்கள் அதை எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா 4 வருடமாக பல வெளிநாடுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ 8 நாள் 2 நாட்டுக்கு போகிறாரு. ஸோ நாம் நம்மளுடைய முதல்வர் வெளிநாடுக்கு போவார், நிறைய முதலீடுகளை கொண்டு வருவார் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆட்சியல் ரீதியாக நேர்மையாக இருக்கும். அரசியல் எப்படி வேணாலும் அதை பேசட்டும், அதை பற்றி எனக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலைகள், அதாவது ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மிடம் முதலீடுகள் வருவது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம், அதனால் கொஞ்சம் வளர்ச்சியை கூட நீங்கள் நேர்மையாக பார்க்கணுங்கிற மாதிரி கருத்துக்களெல்லாம் திமுக வைக்கிறாங்க. பட் 10 லட்சம் கோடி வந்திருக்குன்னு அவரே சொல்கிறாரு. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதாக சொல்கிறாரு. 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிதுன்னு சொல்கிறார். பட் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்டிஐயை பொறுத்த வரைக்கும் 2024 மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் தான் 50% முதலீடுகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அதுக்கப்புறம் குஜராத், டெல்லி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலீடு கிட்டத்தட்ட 2903 மில்லியன் வந்திருக்கு அப்படிங்கிற கணக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 11 வருடத்தில் கிட்டத்தட்ட 500 பில்லியன் எஃப்டிஐ வந்திருக்குங்கிறது நேர்மையான ஒரு விஷயம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 500 பில்லியன் வந்திருக்கு. அதில் 300 பில்லியன் கடந்த 5 வருடத்தில் 2019லேருந்து 24க்குள்ளே வந்தது. அது எங்கே இருக்குது? 2903 மில்லியன் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் போகிறாரு. ஆளுநர் ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி சொன்னார், ஐயா நாம் போய் கேட்டு தான் ஒரு முதலீடு பெறணுங்கிற அவசியங்கள் இல்லை, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேர்மையாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே வந்துடுவான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். உங்களுக்கு இவர் முதல்ல அந்த முதலீடை பற்றி பேசும்போது 2 வருடம் முன்னாடி 6,64,000 லட்சம் கோடி வரப்போகுது. அதில் 26,90,457 வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 14 லட்சம் டைரெக்டாக வேலைவாய்ப்பு, இன்டைரக்டாக 12 லட்சம் வேலைவாய்ப்பு, அப்படிலாம் நிறைய தகவல்கள் வரும்பொழுது நமக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, டாடா பவர் 70,000 கோடி கொடுப்பாங்க. அந்த 6,64,000 கோடின்னு சொல்லப்பட்டதில் டாடா பவர் 70,800 கோடி கொடுப்பாங்கங்கிறது ப்ராபப்ளி இன்னும் அவங்க எங்கே பண்ணணும்னு முடிவு பண்ணலையான்னு தெரியாது. அதானி 42,768 கோடி அது அம்புஜா சிமெண்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறார், வேறு எதுக்காகவும் அவர் வரல. அது கொடுத்துருக்காரான்னு கேட்டால் எனக்கு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். செம்காப் மட்டும் 36,238 கோடிங்கிறது தூத்துக்குடியில் ஓரளவுக்கு தொடங்கியிருக்காங்க. செம்காப் தூத்துக்குடியில் தொடங்கியிருக்காங்க. தூத்துக்குடியில் தொடங்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் கிழக்கு மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் மட்டும்தான், தெற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் எப்போதுமே நலிவடைந்திருக்கு, அதை வளருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எல்லாம் உங்கள் முன்னாடி இருக்கிற ஃபிகர் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறதாக இருந்ததுன்னா, அப்போ அதிமுக பெருசாக சாதிச்சிருச்சா? இல்லை, இதில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சிக்க வேண்டிய புள்ளி எங்கிருந்து இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெளிநாட்டுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்படிங்க நடக்கும்? அதிகாரிகள் ஏற்கனவே பேசி முடிச்சிருவாங்க. நானும் நீங்களும் பார்த்தது முதலமைச்சரோ பிரதமரோ 2 ஃபைலை மாற்றிப்பாங்க. இப்படித்தான் எனக்கு தெரிஞ்சு முதலீடுகளுங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் வரணும். அதிகாரிகள் முதலே போயிடுவாங்க, என்னென்ன பண்ணமோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபைலை மட்டும் மாற்றிக்கிறோம். ஏதாவது 1-2 விஷயங்கள், இப்போது அவசரப்பட்டு 2013 எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் ராத்திரி தூங்க முடியாமல், நான் ராத்திரி தூங்க முடியாமல் ஒரு 5 வருடம் நாசமாக போன மாதிரி பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு முதல்வரோ ஒரு பிரதமரோ இல்லைங்க இதுக்கு என்னால் ஒப்புதல் கொடுக்க முடியும், இது என்னால், அந்த மாதிரி லெவலில் தான் அது இருக்கணும் அடிப்படையில் சொன்னான். ஆனால் அப்படி இல்லையே. இப்போ நானே போய் பேச போகிறேன். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் டபுள் டிஜிட் எக்கனாமியை முதல் முறையாக திமுக ஆட்சியில் தானே பார்த்துருக்கிறோம். நீங்கள் எப்போதுமே அதனுடைய விளைவுகள் தானே இது. ஒரு தமிழனா திமுக சொல்லும் பொழுது 11% வளர்ச்சி, 2 டபுள் டிஜிட் வளர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு இந்தியனாக எனக்கு 7% ஜிடிபி எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வளர்ந்திருக்கிறது. அதாவது நல்லா இருக்கக்கூடிய 50% ஜிடிபியை கொடுக்கக்கூடிய 6 மாநிலங்கள், 50% கொடுக்கக்கூடிய 22 மாநிலங்கள், மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி 7% இருக்கும்போது இந்த 6, அதாவது மகாராஷ்டிரா, தமிழ்நாடு,
தெலுங்கானா, குஜராத் அண்டு கர்நாடகா இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக நல்லா படிக்கிறவங்க அல்லது நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க 90 மார்க் வாங்கினா தானே 40 மார்க் வாங்கினவனுடைய ஆவரேஜ் வந்து 70க்கு வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சி 7% ஜிடிபியில் இருக்குன்னு நம்ம பெருமையாக வளர்ச்சியோட அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குன்ற. அப்படி காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த 11 வருடங்களில் மட்டும் அது மோடிங்கிறதுனாலையோ இல்லை வாஜ்பாய் ஐயா காலத்திலிருந்து வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் நடுவில் மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் வந்து கொஞ்சம் தொய்வு வந்து அப்புறம் தப்பிச்சு கிப்பிச்சு வந்தோம். அடிப்படையில் இந்தியா என்கின்ற ஆங்கிள் இருந்தால் அவன் பார்க்குறான். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, இத்தனை முதலீடு வருதா, இத்தனை மடங்கு 85% முதலீடுகள் வந்து விரிவாக்கத்தின் மூலமாக வரும். நான் ஆல்ரெடி வல்லம்படிகாலில் இருக்கேன், என்னுடைய ஃபேக்ட்ரியை நான் வளர்க்குறேன். நான் ஆல்ரெடி இப்போ இதில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கேன், நான் வளர்க்குறேன். கும்மிடிப்பூண்டியில் இருக்கேன், நான் வளர்க்குறேன். இது வந்து ஒன்று. ஆனால் சந்திரபாபு நாயுடு ஐயா பண்ண மாதிரி ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று கொண்டு வந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி 7000 ஏக்கரை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, மத்திய அரசினுடைய பல நாள் இந்த பொருளாதார உயர்வு ஏற்படுதா அல்லது மாநில அரசினுடைய திட்டமிடலால் உயர்வு ஏற்படும்? மத்திய அரசு தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு இது இன்சென்டிவ் கொடுப்பேன்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தது இந்த 11 வருடங்களுக்கு முன்னாடி. அதிலிருந்து தான் வரும். இது வந்து அதாவது மாநிலம் ஒன்றுமே செய்யலை, மத்திய அரசு தான் எல்லாம் செய்ததுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ஆள் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் ஒழுங்காக இருந்ததுன்னா சுவிட்ச் போர்டெல்லாம் தன் வேலையை செய்யும் அடிப்படையில் தான். அப்போ முதலமைச்சருடைய வெளிநாடு பயணத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பை உயர்த்துறதுக்கு, மாநிலத்தினுடைய வேலைவாய்ப்பை பெருக்கிறதுக்கு அவர் திட்டமிடுறார். அதை ஏன் தனிப்பட்ட ரீதியிலான விமர்சனமாக பார்க்கணும்? அல்லது மத்திய அரசுடைய முயற்சியால் தான் இங்கே பொருளாதார கட்டமைப்போடு பெருதுன்னு ஏதோ பையனை கூட்டிகிட்டு போய் காலேஜில் சேர்க்குற விஷயம் இல்லை, அப்பாவே வந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னாலோ அல்லது தேசம்னு சொன்னாலோ அதிகாரிகள் போய் எல்லா வேலையும் பண்ணி பேசி கீசி முடிச்சுட்டு ஒரு 4-5 கியூ பாயிண்ட்ஸில் நிற்கும். இதை ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் கையெழுத்து போடுறேன், 1000 கோடி பண்ணுவேன், இதை ஒத்துக்கிட்டிங்கன்னா 3000 கோடி பண்ணுறேன் அப்படின்னு கியூ பாயிண்ட்ஸில் தான் நிற்கும். அந்த கியூ பாயிண்ட்டை தான் முதல்வரோ பிரதமரோ அல்லது யாரோ. இப்போ நான் கேட்குறேனே, இப்போ பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்களால் தான் மாநிலத்திற்கு முதலீடு வருதுன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, முதல் என்ன சொல்ல வரீங்க? இல்ல முதல் பிரதமர்ங்கிற வார்த்தை என்ன இதுல இல்ல, அது எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா முதல்ல 5 ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள் அல்லது பொருளாதார ஆய்வாளர்கள், அரசு துறையினுடைய AS எல்லாம் போயிட்டு அவங்க ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இறுதியாக முதலமைச்சர் ஸ்டாலினை அழைச்சிட்டு போய் ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்றாங்க அப்படின்னு ஒரு டிராஃப்ட். அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப அவர் சொல்றது அப்படி இல்ல. நான் போய் முதலீட்டாளர்களோட பேசி முதலீட்டை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு தான் அவர் உங்களுக்கு சொல்றாரு. அதை மட்டும் தான் நான் விமர்சிக்கிறேன். பிரதமர் முதல் 5 வருடங்கள் பல வெளிநாட்டுக்கு போய் தன்னை முதல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப அழகா சொன்னாரு. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் எல்லாம் பின்னாடி சக்கரம் இருந்தது, அவங்களுக்கு வந்து இந்த குடும்பம், இந்த அப்பாவுடைய பையன் அப்படின்லாம் இருந்தது. என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் யார் என்று சொல்ல வேண்டும்ங்கிறதுக்கு தான் முதல் 5 வருடம். ஆனால் 2019லேருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 300 பில்லியன் FDI வந்தது அப்படின்னு சொன்னா, அது எதனால வந்ததுன்னு சொன்னா, இந்தியா பூரா நீங்கள் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிப்காட்டில் ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டீங்கன்னா உடனே செயின்ட் கோபைன் வந்து அப்படியே வளர்ந்து மேலே வந்துடாது. செயின்ட் கோபைன் எதையாவது பண்ணிச்சுன்னா அது நீங்கள் போர்ட்லேருந்து அந்த பக்கம் வடக்கு கிழக்கு இந்தியாவிலிருந்து எல்லாவற்றுக்கும் அந்த ஏற்பாடு பண்ணணும். கைடன்ஸ் தமிழ்நாட்டில் சிங்கிள் விண்டோ, ஒரு 2 வரி மட்டும் ரொம்ப முக்கியமாக சொல்லிடுறேன். ஐயா ஸ்டாலின் ஐயா சொல்லக்கூடிய இத்தனை முதலீடுகள், இத்தனை வேலை வாய்ப்புகளை கைடன்ஸ் தானே உங்களுக்கு வெளியில் எடுத்து சொல்லணும். அதுதானே சிங்கிள் விண்டோ சிஸ்டம். கைடன்ஸ் 2023 சொன்ன தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் வந்து கைடன்ஸ் மூலமாக வந்ததுன்னு சொன்னால் 2022 40,000 கோடி. பல கம்பெனிகள் கிட்டத்தட்ட 100க்கு மேலே கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து 40,000 கோடி. 2023 1,30,000 கோடி இதுதான் வந்தது. 24, 25 இன்னும் கைடன்ஸ் வெளியிடுவாங்க, இல்லைன்னா 26 அது எப்படியும் வெளியில் வந்துடும். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வேலை வாய்ப்புக்கு அடுத்தது வரீங்க, இத்தனை முதலீடுனா இத்தனை வேலை வாய்ப்பு. நான் கேட்கறது, இதுவரை தமிழ்நாடு டபுள் டிஜிட் எக்கனாமியை பார்க்கல, முதல் முறையாக பார்க்கிறது. அதே மாதிரி எக்கனாமிக் சர்வேவை முதல் முறையாக இப்போ தான் வெளியிடுறாங்க. இதுவரை மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்கல் சர்வேவை வெளியிடுறதில்லை. அப்போது தே ஹேவ் பிளான்ட், அவங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்குது. அதை ஒட்டி அவங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, முதலீடுகள் ஈர்த்து வராங்க. இதன் மேலே சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது? இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே முதல்வர் வெளிநாட்டுக்கு போகாமலே இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது அடுத்த பிரச்சனை சார். போகிறதுன்றது அவங்களுடைய நலன் சார்ந்தது, அவங்க விரைந்து நடக்கணுன்ற அர்த்தத்தில் பேசுறது. அதெல்லாம் எப்படி போகல. நான் கேட்கறது என்னன்னா,
அவர் போறாரு போகலன்றது கிடையாது. அவர் போனதுனால தமிழ்நாடு கிடைச்ச நன்மைகளை பத்தி நான் கேட்கிறேன். 3 விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் முதலீடுகள் வந்தது தமிழ்நாட்டில்னு சொல்லப்படுகின்ற எந்த ஃபிகரை வேணாலும் எடுத்துக்கோங்க. 85% விரிவாக்கத்தின் மூலமாக வருகிறது. விரிவாக்கம்ங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சேனல் அதிகப்படுத்தணும்னு நினச்சா பக்கத்து கட்டடத்தை நீங்கள் வாங்குறதுங்கிறது வந்து நிர்வாக ரீதியாக வாங்குவீங்க. அவன் 1 கோடி ரூபாய் சொன்னால் கூட நீங்கள் வாங்கி தொலைது விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவீங்க. அந்த விரிவாக்கம் என்பது வேற. ஆனால் புதிதாக கம்பெனி வருவதோ புதிதாக நிறுவனங்கள் வருவதோ வேற விஷயம். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு முதல்வர் போயிட்டு நான் பேசி எப்படி முதலீட்டாளர்களை கொண்டு வருகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்தியா என்னதுங்கிறதும் தமிழ்நாடு என்னதுங்கிறதும் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை முந்தைய ஆட்சி காலத்துல எடப்பாடி கே பழனிசாமி போயிருக்கிறாரு. அதிமுகவினுடைய மறைந்த முறைச்சி ஜெயலலிதா பொருளாதார மாநாடுல நடத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் விமர்சிக்காத பொழுது இதை மட்டும் விமர்சிக்கிறீங்கன்றப்போ ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் தன்மை இருக்கு இல்லையா, அது அரசியல் சார்பு இருக்குல்ல. நீங்க இந்த கேள்வியை முதல்ல வைக்கும் போதே நான் அதை ஏன் பிறந்தல்னா அப்படின்னு சொன்னா, எடப்பாடி ஐயா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தபோது முரசொலி என்ன எழுதியது, ஸ்டாலின் ஐயா என்ன எழுதினாருங்கிறது நான் சொல்ல ஆரம்பிச்சா இந்த விவாதத்தினுடைய நோக்கம் தப்பாகி போயிடும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சின்ன விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அக்மேவுடைய முதலீடு வந்து கிட்டத்தட்ட 52,000 கோடி வந்தது. நான் சொன்னேன் இல்லையா இத்தனை கோடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய வேலை வாய்ப்பு மொத்தமே 2025 தான். ரொம்ப சுருக்கமா இல்லை ஒரு வரி தான், 2025 பேர் தான் 52,000 கோடிக்கு. அதே மாதிரியே ஐஜிஎஸ்எஸ் வெஞ்சர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க, 25,000 கோடி உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க மொத்த வேலை வாய்ப்பு 1500 தான். ஸோ நீங்கள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இத்தனை வரும்னு சொல்கிறீங்க, இத்தனை முதலீடு வந்ததுன்னு சொல்கிறீங்க. அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா முதல்ல இப்போ ஜிம் நடத்தினாங்க இல்லையா, 2016 நடத்தினாங்க இல்லையா, அப்போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு 30% தான் முதலீடாக வந்தது. அதுதான் ரெக்கார்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அதிமுக போட்ட பிளாட்ஃபார்ம்ல இருந்து திமுக பலன் அனுபவிக்குதுன்னு இல்ல இது அகண்ட பாரதத்திலே போடப்பட்ட அகண்ட பாரதத்திலே போட்ட பிளாட்ஃபார்ம்ங்க. தமிழ்நாட்டுல அப்ப மாநிலத்துக்கு பலன் இல்ல, மத்திய அரசினுடைய திட்டங்கள் மூலமாக தான். தமிழ்நாடுங்கிறது ஏதாவது ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வாங்க சார். ஒண்ணு அதிமுக போட்ட ரூட்ல வரணும். நீங்க ஏன் அதிமுக திமுகன்னு இதை சுருக்குறீங்க? நான் சொல்ல வர்றது அகண்ட பாரதத்திலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய லெவல்ல இருந்தது. பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய கடத்தல் வேலையை செய்வதற்காக நிறைய வளர்ச்சிகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அகண்ட பாரதத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் உற்பத்தி என்பது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இந்த 160 வருட நீதி கட்சி திமுக அதிமுக அப்படிங்கிற அடிப்படையில வரவே இல்லை. இங்கே இருந்து கொண்டிருப்பதுங்கிறது தன்னை போல வளர்ந்து கொண்டுதான் வருது. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு கெத்து காட்டுறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இத்தனை கம்பெனிஸ் வந்தது, இந்த கம்பெனிஸ் புரிந்துணர்வு ஒப்பந்து கையெழுத்து போட்டு சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேன். 13 நிமிடம் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். 10 செகண்ட்ல முடிச்சிடுறேன். இல்ல நான் முடிச்சல. தியாகராஜன் ஐயா அரசை தொடங்கும்போது தனிநபர் கடமை பற்றி பேசிவிட்டு 13 நிமிடம் உங்கள்கிட்ட வரைக்கும் நான் பேசி